சுவாமி ஐயப்பனுக்கு ஏன் கருப்பு நிற ஆடை அணியிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? இதற்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசனையும், புராண ஸ்டோரியையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் ரீசன பார்த்துலாம். பிளாக் கலர் நார்மலாவே பார்த்தீங்கன்னா, ஹீட்ட வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். கார்த்திகை மாசத்துல சபரிமலையில பயங்கரமான குளிர் நிலவும். அந்த குளிர தாங்கிக்கிறதுக்காகத்தான் கருப்பு நிற ஆடையை உடுத்த சொன்னாங்க. இன்னொரு ரீசனும் சொல்றாங்க. சபரிமலை வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்க காட்டு யானைகள் அதிகமாவே இருக்கும். லைட் கலர், கலர் கலரா ட்ரெஸ் போடுறப்ப அத பார்க்குறப்ப யானைகள் மூர்க்கமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் டார்க் கலர்ல பிளாக் கலரை சூஸ் பண்ணதாவும் சொல்லப்படுது. இதற்கு பின்னாடி இருக்க புராண கதையை பார்த்துடலாம். யார்கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம். சனீஸ்வர பகவானோட பார்வையில இருந்து மட்டும் தப்பவே முடியாது. நம்ம என்ன செயல்கள் செய்தோமோ அதற்கு ஏத்த பலனை இந்த 7.5 வருஷ காலத்துல அனுபவிச்சே ஆகணும். ஒரு தடவை சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தரை பிடிக்க சென்றபோது சுவாமி ஐயப்பன் அவரை தடுத்தாரு. 7.5 சனியில் என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஐயப்பன் கேட்டாரு. அதற்கு சனீஸ்வர பகவான் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள்